சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தன்னை மட்டுமே தெய்வமாய் வணங்க சொன்னாரே அல்லாமல் உலகத்தில் இருக்கிற எந்த பொருளையும் என்ன பண்ண வேண்டாம், வணங்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். ஒரு பொருளை நீங்கள் வணங்க வேண்டாம், ஒரு சூரிய சந்திரனை வணங்க வேண்டாம், நான் சிருஷ்டித்த மரங்களை வணங்க வேண்டாம்னு சொல்லியிருக்கார். ஆனா நாம குழம்பி போய் என்ன செய்யறோம், ஒரு சிலர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலுவையை வணங்குறாங்க, அதே போல மரியாளை வணங்குறாங்க. மரியாள் என்ன சொல்றாங்க, தன்னை கடவுளாய் வணங்கும்படியாய் வேதத்துல எங்கேயுமே சொல்லல. லூக்கா 1:48 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்னு சொல்றாங்க மரியாள். தன்னை அடிமைன்னு சொல்றாங்க. தேவனுக்கு அவங்க யாரா இருக்கிறாங்க, அடிமையா இருக்கிறாங்க. தேவன் சொன்ன வேலையை செய்கிற ஒரு வேலைக்காரியா தான் தன்னை ஒப்பு கொடுத்தாங்களே தவிர, தனக்கு ஒரு சிலையை வைங்க, என்னை வணங்குங்க, என்னை வேண்டிக் கொள்ளுங்க, நான் உங்களுக்கு நன்மை செய்வேன்னு சொல்லி எந்த இடத்துலயும் வேதத்துல மரியாள் சொல்லவே இல்லை. அவங்க அந்த பாவத்தை செய்யவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் பிதாவாகிய தேவன் சொல்லியிருக்காரு, எதையுமே வணங்க கூடாது, என்னை என்று உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது மிகப்பெரிய பாவம். பூமியில இருக்கிற நாம திருத்திக் கொள்ளலாம். மரியாளை வணங்காமல் பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் ஏற்றுக்கொள்றதுனால நமக்கு எந்த நஷ்டமும் வரப்போறது இல்லை. பரலோகத்தை நம்மளை ஏற்றுக்கொள்ளணும், பரலோகம் நம்மளை அங்கீகரிக்கணும்னா எதையுமே என்ன பண்ணக்கூடாதுங்க, வணங்கக்கூடாது. தயவாய் புரிந்து கொண்டு நம்ம எந்த சடங்காச்சாரங்களுக்கும் உட்படாம, எந்த வானதூதர்களையும் வணங்காம, எதையும் வணங்காம பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் மாத்திரம் ஏற்றுக்கொள்வோமானா நிச்சயமாய் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின பரலோகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு ஆயத்தப்படுவோம், நம்ம ஜாக்கிரதையா இருப்போம், நம்ம ஆவியை நம்ம நரகத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் பாதுகாப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.